முதலமைச்சருடைய பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயபிரகாஷ் நாராயணனை எல்லாம் குறிப்பிட்டு எப்போதெல்லாம் சமூக நீதிக்கு எதிரான அடக்குமுறை ஏற்படுகிறதோ அதையெல்லாம் குறிப்பிட்டு அப்போதெல்லாம் பீகார் குரல் கொடுத்திருக்கிறது என பல சம்பவங்களை நினைவு கூர்ந்து பேசியிருக்கிறார். குறிப்பாக கீ கொடுத்தால் ஆடக்கூடிய ஒரு பொம்மையாக தேர்தல் ஆணையத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள். தாங்கள் தோற்று விடுவோம் என்பதற்காக, வெற்றி பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்கிறார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். முதலமைச்சருடைய பயணம், பேச்சு குறித்து உங்களுடைய பார்வையை கொஞ்சம் பதிவு செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து நடத்தக்கூடிய அந்த பீகார் பேரணியில கலந்து கொண்டு பேசியதை நான் ஒரு பொதுவான மனிதனாக நின்று முதலிலே பார்க்கிறேன். பீகாருடைய பூகோள, சமூக, பொருளாதார, அரசியல், கலாச்சார விஷயங்களை முதல்ல உள்வாங்கணும். நீங்க தமிழ்நாடு மாதிரி நீங்க சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இங்க தமிழ் பேசப்படுகிறது மாதிரி, அது மாதிரி கிருஷ்ணகிரியிலிருந்து காவிரி பூம்பட்டினம் வரைக்கும் தமிழ் பேசப்படுகிற மாதிரி பீகார்ல ஒரு மொழி பேசப்படுகிறதா என்பதே அடிப்படையான கேள்வி. நான் அதைதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பேச்சை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அல் மலீம் புகாரி அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம வழக்கறிஞர் தான், விவாதங்களுக்கு எல்லாம் வருவாரு, அவர் தான் மொழிபெயர்த்ததா நான் சமீபத்தில் தெரிந்து கொண்டேன். அதுல அவரு ஹிந்தியில மொழிபெயர்த்தேன், அது டிரான்ஸ்லேஷன் இல்ல லோக்கலைசேஷன் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு மொழிபெயர்ப்பை டிரான்ஸ்லேஷன் என்றுதான் ஆங்கிலத்தில் பதம் இருக்கிறதை ஒழிய லோக்கலைசேஷன் என்று தாங்கள் தங்களுடைய விருப்பத்திற்கெல்லாம் மொழிபெயர்ப்பை மாற்றிக்கொள்ள முடியாது. 10 வார்த்தைகளில் புரிந்த வார்த்தைகளை புரிந்தபடி சொல்லுவது என்பது வேறு, அது டிரான்ஸ்லேஷன் கிடையாது, அது மேபி லோக்கலைசேஷனா இருக்கலாம். நான் அந்த அடிப்படையில இந்த நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் பேசிய இடம் தர்பங்கா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு புராதனமான இந்திய நகரங்கள்ல புகழ்மிக்க ஒரு நகரம் தர்பங்கா. அந்த தர்பங்காவில் அவர் பேசுகிற பொழுது, அந்த தர்பங்காவில் என்ன மொழி அப்படின்னா மைதிலி மொழி தான் அவங்களுடைய தாய்மொழி. மைதிலி மொழிங்கிறது ஒன் ஆஃப் த ஏசியன் லாங்குவேஜ், ஏன்சியன் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ ஸ்வீட்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு அப்படின்னு மொழியியல் அறிஞர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது நீங்க இலையில இருக்கும். அந்த மாதிரி மொழிகள்ல சிறிய அளவு பேசப்படுகிற இந்த மைதிலி மொழி உலகத்தின் ஆக இனிப்பான இனிய மொழிகள்ல ஒன்று அப்படின்னு புலங்காயுதம் அடைவாங்க. இந்திய மொழிகள்ல இருக்கக்கூடிய பெருமைமிக்க அடையாளங்கள்ல மைதிலி மொழியும் ஒன்று. சரி, அங்கே மைதிலி பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற தமிழக முதல்வர் தமிழிலே பேசுகிறார், அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறவர் ஹிந்தியிலே பேசுகிறார். அங்கே நீங்க பீகார் ஏக, அதாவது நம்ம தமிழ்நாடு மாதிரி பீகார் முழுமையா பீகாரி மொழி, அங்கே போஜ்புரி ஒரு பகுதியிலே பேசப்படுகிறது, ஹிந்தி ஒரு பகுதியிலே பேசப்படுகிறது, மைதிலி ஒரு பகுதியிலே பேசப்படுகிறது. இப்படி அங்கே உத்தராஞ்சல் பகுதியிலே ஒரு இது மித்ராஞ்சல், இப்ப அந்த டர்பங்காங்கிறது மித்ராஞ்சல்மாங்க. அடுத்து வெஸ்ட் பெங்காலோட சேர்ந்த பகுதி அது உத்தராஞ்சலோடு சேர்ந்தது. அந்த பகுதியில ஒரு மொழி பேசப்படும், வங்காளம் கலந்த ஒரு மொழி இருக்குது. அது மாதிரி நேபாளோடு இணைந்த ஒரு பகுதி இருக்கிறது. இப்படி பீகார் ஒரு மொழிகளுடைய சங்கமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதனால கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்று நம்முடைய முதலமைச்சர் என்ன பேசினார் என்பதை முதல்ல பீகார் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்பது $1 மில்லியன் கேள்வி. அடுத்து மிகவும் குறையில தானே சார் பேசுறாரு. அங்க போனா யாரு பிரதமர் ஹிந்தியில தானே பேசுறாரு. இல்ல பேபி, பிரதமர் பேசும் பொழுது அங்கே அதை எடுத்து எம்பக்கூடியவர்கள் பக்காவா டிரான்ஸ்லேட் பண்றாங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா நான் போயிட்டு அந்த மக்கள், பீகார் மக்கள், நான் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து வருகின்றிருக்கிறேன். நான் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். ராகுல் காந்தியுடைய நான் இப்படி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்பதற்காக நிஜமாலுமே தொடக்கத்திலேயே வருத்தத்தை பதிவு பண்ணிடுறேன். சொல்லுங்க.
உங்களுக்கு ஒருவேளை வந்து முதலமைச்சருடைய பேச்சை வந்து மொழிபெயர்த்தது அலிம் அல் புகாரிங்கிறது தான் பிரச்சனையா, இல்ல ஒருவேளை அந்த இடத்துல அரவிந்தாக்ஷனா இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதா? இல்லங்க, அப்படி இல்ல. நீங்க அந்த மொழியை நீங்க திரும்ப பாருங்க, டிரான்ஸ்லேஷன் பாருங்க. டிரான்ஸ்லேஷன்ல பிழை இருக்கு சார். டிரான்ஸ்லேஷன்ல பிழை இருந்துட்டு போகுது சார். நம்ம நக்கீரன் கிடையாது, நம்ம ஒன்றும் அந்த மொழிபெயர்ப்புக்கு நம்ம ஒன்றும் இங்க பரிசு பொருள் யாரும் அறிவிக்கல. இல்ல, ஏன்னா அதாவதுங்க, நீங்க வந்துட்டுங்க இந்த பிறமொழிக்காரர்களுடைய பேச்சை என்பதை விட அவருடைய உருவம் தாங்க ரீச் ஆகும். இப்போ ஒரு வேட்டி கட்டிய தமிழனாக மாண்புமிகு தமிழக முதல்வர் பீகார் மண்ணில் போய் நிக்கிறார். அதை பீகார்காரங்க பாக்குறாங்க. ஆகா, தென் தமிழகத்திலிருந்து. ஆனா இதே திமுகவுடைய குரல் பீகாரை பத்தி என்ன சொல்லியிருக்கு? நம்ம முரசொலி மாறன், தயாநிதி மாறன் என்ன சொன்னாரு? இங்க கக்கூஸ் கழுவுவதற்கு தான் பிஜேபி பீகார்காரர்கள் நாயக்கு, அதற்குத்தான் ஹிந்தி படிச்சு விட்டு தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி படிச்சவர்கள் கக்கூஸ் கழுவு வருகிறார்கள், இங்க வந்து பானிபூரி விற்க வருகிறார்கள், இங்க வந்து கட்டிட தொழிலுக்கு வருகிறாங்க, அடிமாட்டு கூலிக்கு ஊபியும் பீகாரும் வருகிறது, இதுதான் இந்தியுடைய சாதனை என்று நீங்கள் பேசினீர்களா இல்லையா? அதான் சொல்லுங்க. ஒரு மொழியை வைத்து அரசியல் பண்ணும் பொழுது உங்களுடைய மொழி வந்து உயிரிலும் மேலாளராக இருக்கட்டும், தமிழ் என்னுடைய உயிருக்கு நேர், அதுல மாற்றம் இல்ல. அதுக்காண்டி இந்திய நான் போய் கேவலமா பேசுவதற்கான அதிகாரத்தையும் அந்த தகுதியை யார் கொடுத்தது? அதனால தமிழர்கள் இப்படிதான் திரைக்கடலோடி திரவியம் தேடினார்கள். அப்ப மமதை பிடித்த மற்ற நாட்டுக்காரெல்லாம் அப்படித்தான் சொல்லியிருப்பான், தமிழனாவே உழைக்க வந்தவன் பிழைக்க வந்தவன் அப்படின்னு சொல்லியிருப்பான், கிண்டு அடிச்சிருப்பான். வரலாற்றை பின்னோக்கி பாருங்க. அதனால எந்த பீகார் மக்கள்கிட்ட போய் நீங்க வாக்கு கேட்க போனீங்களோ அந்த பீகார் மக்களை நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்க வந்து கக்கூஸ் கழுவுறவன்னு சொல்லியிருக்கீங்க, பானிபூரி விற்கிறவன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன பேச முடியும்? சரி, வேணாங்க. இப்ப நான் கண்டென்ட்டுக்குள்ள வந்துடுறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் பேசியது 3 விஷயம் பேசியிருக்கிறார். அதுல மிக முக்கியமா வாக்கு, அதாவது தேர்தல் ஆணையம் வந்துட்டு கீ கொடுத்தா வேலை செய்யக்கூடிய பொம்மையை போல இருக்கிறது அப்படிங்கிறார். அந்த கீ யார் கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப நான் மோடி அவர்களுடைய வெற்றியும் பிஜேபி அவர்களுடைய வெற்றியும் அவங்க கையில கீ இருந்துச்சு, அதனால பீகார்ல வெற்றி பெற்றாங்க, நிதிஷ்குமார் கையில கீ இருந்தது, அதனால என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்வாரையானால் அதே வார்த்தை தமிழ்நாட்டுக்கு பிறந்துள்ள 40 எம்பி நீங்க வெற்றி பெற்றீர்கள, அப்ப தேர்தல் ஆணையத்துடைய கீ உங்களிடம் இருந்தா நீங்கள் கொடுத்த கீழே தான் 40 எம்பிக்கள் கிடைத்தார்களா? அதே மாதிரி நீங்க கொடுத்த கீழே தான் இப்ப 100க்கு மேற்பட்ட தனிப்பெரும்பான்மையோடு தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைத்திருக்கிறீர்களே, இந்த எம்எல்ஏக்கள் கிடைத்தார்களா? உள்ளாட்சியில நீங்க வெற்றி பெற்று இருக்கிறீர்களே, அந்த பிரதிநிதிகள் எல்லாம் நீங்க கொடுத்த கீழே தான் வேலை செஞ்சுச்சா? அப்ப தேர்தல் ஆணையம் அங்கே ஒண்ணு இங்கே ஒண்ணா? 2 ஆணையம் ஒன்று இல்லையா? நான் அவன் இல்லை என்று சொல்ல முடியுமா? இது என்ன அடிமரத்துல உட்காந்து நுனிமரத்துல உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டக்கூடியது? திருட முடியாது சார். ஏங்க, அதுதான் சார் சொல்றேன். நீங்க ஓட் சூரி அப்படின்னு சொல்றீங்க. யார் ஓட் சூரி? நான் சொல்றேன், தமிழ்நாட்டுடைய கடந்த கால தேர்தலை வந்துட்டு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுங்க, கொண்டு வாங்க, வச்சு உச்ச நீதிமன்றத்துடைய பார்வையாளர்கள் கண்காணிப்பு குழுவை வச்சு எல்லாத்தையும் நீங்க வந்து எலக்டோரல் ரோல்ல தமிழ்நாட்டுல அட் பிரசன்ட் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு எலக்டோரல் ரோல்ல திராவிட மாடல் அரசாங்கத்துடைய எலக்டோரல் மாடல் வாக்காளர் பட்டியல்ல இறந்து போன வாக்காளர்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, பல்வேறு முகவரியில இருக்கக்கூடியவங்க எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி எத்தனை பேர் இருக்காங்க, போலி வாக்காளர்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இவங்க எல்லாம் வாக்கு போட்டாங்களா போடலையா அப்படின்னு எனக்கு கண்டுபிடிங்க. வாங்க, ஒரு ஓபன் சேனல். அதையும் காங்கிரஸ் தான் கண்டுபிடிக்கணுமா சார்? அதை காங்கிரஸே கண்டுபிடிச்சு உங்க கையில கொண்டு கொடுக்கணுமான? இல்லங்க, எஸ்ஐஆர் எதுக்கு தானே சார் வந்திருக்கு? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதுக்கு சார் வந்திருக்கு? இது மாதிரி கள்ள குடியேறிகள் இந்த நாட்டினுடைய வாக்குரிமை விட்டார்கள். சார், ஹோம் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து தயவு செய்து நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு நான் நினைவூட்டுவதற்கு நான் ரெடியா இருக்கிறேன். நீங்க வேறு நாட்டை சேர்ந்தவர்கள், பங்களாதேசிகளும் நேபாளிகளும். ஆமா, அதை நாங்கள் அனுமதி சார். அப்ப நீங்க 2024 ஏன் அனுமதிச்சீங்க சார்? சார் நீங்க அப்ப சீர்திருத்தமே வேணாமா சார்? ஒன்ஸ் ஃபார் ஆல். காங்கிரஸ் கட்சி 50 வருஷமா ஆதரிச்சது, பிஜேபி இப்போ ஒரு 10 வருஷமா ஆதரிச்சது, அதனால 60 வருஷம் 70 வருஷம் ஆதரிச்சிட்டோம். அதனால பிற நாட்டு குடிமக்கள் இந்தியாவுடைய தேர்தலை தீர்மானிக்கட்டும், இந்தியாவுடைய தலைவனை தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு அனுமதிக்க முடியுமா சார்? நீங்க அது ஒரு தவறு என்றால் அது தெரிவு செய்தால் யார் என்றாலும் விட மாட்டேன் அப்படின்னு தானே சார் பார்க்க முடியும். இப்பதான் தெரியுது. வாங்க,
எல்லாருக்கும் எஸ்ஐஆர் வைப்போம். நீங்க ஆக சுத்தமானவர்கள் என்றால், நீங்கள் பரிசுத்தமானவர்கள் என்றால், நீங்க நிச்சயமா நியாயம் வாங்கல அப்படின்னா வாங்க, வாக்காளர் பட்டியலை அப்படியே சல்லடை போட்டு தேடுவோம். சார், காலி பண்ணுவோம். சார், பரிசுத்தமானவர்கள் என்று நிரூபிக்க வேண்டியது ஆட்சியாளர்கள் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நாட்டில் தனித்த அதிகாரம் கொண்ட அமைப்பு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லக்கூடிய எங்களை சார் இல்ல புரட்சி கவிதாசன் சார், ஒரே நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார். ரொம்ப தனித்த அதிகாரம் கொண்டது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லக்கூடிய, அது தனித்த அதிகாரம் கொண்டதுன்ட்டு எங்களை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று நீங்கள் நிர்பந்தம் செய்யக்கூடிய தேர்தல் ஆணையம் தான் பரிசுத்தமானது நிரூபிக்கணும். ஆட்சியாளர்கள் ஏன் நிரூபிக்கணும்? அதனாலதான் நீங்க கலந்துட்டு போறீங்க. எலெக்ஷன் கமிஷன் கையில விட்டுறீங்க. இங்க ஸ்டேட்ல மட்டும் எதுக்கு இந்த கவர்மெண்ட் நிரூபிக்கணும்? சார், அதாவது முதல்ல நீங்க ராகுல் காந்தி அவர்களும் புகார் செஞ்சாங்க, அனுராக் தாக்கூர் அவர்களும் புகார் செஞ்சாங்க. எங்களுடைய புகார் என்பது ஒரு செடியை வளர்க்க வேண்டும், அந்த செடியில களை இருக்கிறது, அந்த களை அகற்றப்பட வேண்டும் என்கிற அக்கறையோடு நாங்க சொல்றோம். நீங்க செடியை ஒழிக்க வேண்டும், கலையை காக்க வேண்டும் அப்படிங்கிற தீய எண்ணத்தோடு நீங்க விமர்சனம் பண்றீங்க. ஆகையினாலதான் உங்கள்கிட்ட அபிடவிட் கேட்கிறாங்க. நிறைய பேர் கேட்கிறாங்க அனுராக் தாக்கூர் கம்ப்ளைண்ட் இல்ல சார். அனுராக் தாக்கூர் தயவு செஞ்சு சொல்றேன் சார், ஹானரபிள் மினிஸ்டர் அனுராக் தாக்கூருடைய ஸ்டேட்மெண்டை வந்து நீங்கள் வந்து ஒரு செடியை வளர்க்க வேண்டும் அவர் சொன்னாருன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொத்த கிராமமும் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது அப்படின்ட்டு பொய்யான தகவலை பாராளுமன்றத்தில் தெரிவித்தவர் மரியாதைக்குரிய அமைச்சர் அனுராக் தாக்கூர். நீங்க மறந்துடாதீங்க, நீங்க தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அவர் செடியை வளர்க்க விரும்புகிறவர்னு சொல்லாதீங்க. கோலி மாரோடு பேசியவர் சார். அவரு பிருந்தா காரத் வந்து பிருந்தா காரத் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. கோலி மாரோடு பேசினாரு. அவர் பேசினாரா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க சிஏஏ போராட்டத்தின் போது எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க சார். டெல்லி போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அவரை நீங்க ரொம்ப சாதாரணமாக உங்க அமைச்சர்ங்கிறதுனால நீங்க என்ன சொல்லிட்டு போறீங்க? அவர் அப்படியே செடி அப்படியே பூ போல வளர்க்க விரும்பினாருங்கிறீங்க. இதை நாங்க நம்பணுமா? நீங்க நம்பரு இல்ல சார், இதை எப்படி நம்ப முடியும் சார்? கேக்குறாங்க. அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா, வாங்க 40க்கு 40 ஜெயிச்சு இல்ல, வாங்க ரீகால் பண்ணுங்க. இங்க ஓட் சூரியன்னு சொல்றேன். காங்கிரஸ் சொன்னதை போல நீங்க தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலை இவ்வளவு குளறுபடி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க சார். நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு அவங்களே கூப்பிட்டு கிடக்குறீங்களே, இது நியாயம் இல்லல்ல சார். தேர்தல் ஆணையம் உங்களுடைய வாதம் முதல்ல உங்களுடைய வாதம் சரியானதா நீங்க பாருங்க சார். இல்ல நான் சொல்றது கேளுங்க தயவு செய்து. அதாவது நீங்க வந்து இந்த சிஸ்டத்தை ஏத்துக்காம, இப்ப சப்போஸ் வந்து பீகார் தேர்தல்ல இப்ப எனக்கு கிடைச்ச தகவல் படி இப்ப இந்த களை எடுத்த பிறகு சுத்தப்படுத்திய பிறகு அங்கே ஓரளவு வாக்காளர் பட்டியல் வந்துட்டு நியாயமா வெளிப்படையா வெளியில வந்த பிறகு நடக்கக்கூடிய தேர்தல்ல என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று எனக்கு தகவல் கிடைக்குதுங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ஏற்கனவே ஓட்சூரின்னு சொல்லிட்டோம், அதனால இந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது பிஜேபி போட்ட சாவியில இந்த பொம்மை ஆடுனுச்சு அப்படின்னு சொல்ல போறீங்களா? தேர்தல் முடிவை மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று ஏற்றுக்கொள்ள போறீங்களா? அல்லது வாக்களித்த மக்களை திருடர் என்று பட்டம் கட்ட போறீங்களா? என்ன சார் நீங்க இந்த தேர்தல் சிஸ்டத்தை ஏத்துக்கல அப்படின்னா பாய்காட் பண்ணுங்க. கோர்ட்டுடைய உத்தரவு பேர்ல ஒரு பார்வையாளரை வச்சு நடத்துங்க. அதாவது ஜெயிச்சா ஓட்சூரி கிடையாது, தோத்து போயிட்டா ஓட்சூரி. வாட் அபௌட் சொல்லுங்க சார். பேசலாம் சார், பேசுவோம். இல்ல அவர் பேசி முடிச்சிட்டாரு. அவர் இன்னும் கொஞ்சம் கூட டைம் கொடுங்க, அவர் பேசிட்டே இருக்கு. இல்ல சார்.